வணக்கம் உறவுகளே, புதிய ஒரு காணொலியை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நின்றேன். நான் தற்போது எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஜெனீவா லேக்குக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பார்க்கில் நிற்கிறேன், அதாவது உபி பார்க். இது வந்து ஜெனீவா லேக்குக்கு அருகாமையில் தான் இருக்கின்றது. இது உண்மையிலே மிகப்பெரிய பார்க். இங்கே சம்மர் காலங்களில் நிறைய கொண்டாட்டங்கள் இந்த இடத்துலாம் நடைபெறது. இப்போ விண்டர் ஸ்டார்ட் ஆக விழிக்கிறதால வந்து இங்கே கொஞ்சம் ஆட்கள் நடமாட்டம் குறைவாக இருக்குது. சம்மருக்கு பார்க்க இந்த இடம்லாம் நல்லா பச்சை பசல் போல் காட்சி அளிக்கும். இப்போவும் பச்சை பசல் புல்லுகள் இருக்குது, ஆனால் இங்குள்ள பூக்கண்டுகள் எல்லாம் பட்டுது. அங்கால சில பூக்கண்டுகள் நட்டுக்கிறாங்க. ஆனால் விண்டரை விட சம்மர் காலத்தில் இந்த இடம் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். உண்மையிலேயே ஒரு சம்மர் காலங்களில் வந்து விளைப்பாறக்கூடிய ஒரு இடமாக காணப்படுகிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு அந்த இடத்தை தான் சுற்றி காட்ட போகிறோம். வாங்க எப்படி இருக்கிற சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பூங்காண்டு தோட்டம் இருக்குது. ஆனால் இப்போ இந்த ரோசா எல்லாம் வாடிட்டுது விண்டர் ரெண்டுதால. என்ன மாதிரி வடிவா அந்த மரங்கள் எல்லாம் சேப்பாக வெட்டி வச்சுட்டாங்கன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூக்கண்டு தோட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூக்கண்டு தோட்டம் வந்து நிறைய வேலைகள் இடம்பெற்று அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு சின்ன தொட்டி மாதிரி நீட்டுக்கு அப்படியே செஞ்சுருக்காங்க. அங்கே நீர் மாதிரி ஒரு பாயுது. மேலே பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது. இந்த இடம் இந்த புல்லெல்லாம் வந்து பச்சை பசல் போல் கண்ணுக்கு நல்ல அழகாக காட்சி அளிக்குது. சம்மர் காலம் வந்தால் இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்ல செம்மையாக, அதை விட வந்து மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். இப்போவும் வந்து இங்கே சில பேர் வந்துட்டு தான் போகிறாங்க. ஆனால் என்ன விண்டர் காலத்தை விட சம்மர் காலத்தில் வந்து சனத்தொகை வந்து கூட காணப்படும். இப்படியே போய் அங்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்க போகிறோம்னு எடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு குளமா வேறு இருக்குது.
இந்த மரங்களை பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள வந்து சவுக்கு மரம் அந்த நிற்க நிறைய காடுகளில் வந்து சவுக்கு மர தோட்டம் நிற்கிற மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து சவுக்கு மரம் இல்லை. இதை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நம்மளோட ஒரு நெல்லி மரத்தின் இலை மாதிரி. இந்த மரத்தை பாருங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கு நிலத்தில் பாய்ஞ்சு நிற்கிறத பாருங்க வந்து நிலத்தோட அந்த மர கொப்புகள் வந்து இருக்குது. உண்மை காதல் இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து மரங்கள்லாம் கிடக்குது, கூட வந்து நிறைய மரங்கள் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு விளையாடக்கூடிய அங்கே ஊஞ்சல் அந்த ஏறி விளையாடக்கூடிய இடங்கள் இருக்குது. உங்களுக்கு நான் இந்த உவி பார்க் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சுற்றி காட்டுறேன். உண்மையோட மிக பெரிய ஒரு பிரதேசம். இதை சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அவ்வளோத்துக்கு என்ன சொன்னால் குளிர் தொடங்கிடுது. ஸோ கொஞ்சம் இடம் தான் சுற்றி காட்டியிருக்கிறேன். நீங்களும் இந்த பார்க்குக்கு வந்து ஜெனிவா வந்தால் இந்த பார்க்குக்கு வந்து பாருங்கள். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அழகான பார்க். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலி நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறும் மனு. பாய்.